மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய திவ்ய பிரசன்னம் எங்கள் நடுவில் வெளிப்படட்டும். தடைகளை நீர் அகற்றி போடுவீராக. கடந்த நாட்களெல்லாம் நீர் எங்களுக்கு நல்லவராக, வல்லவராக, போதுமான தேவனாக, எங்களுக்கு ஜீவனை தந்தவராக, எங்களுக்கு வழிகாட்டியாக, எங்களை அதிசயமாய் நடத்தின அந்த இரக்கங்களை எண்ணி உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த ஆண்டவரே, கூடுகைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபையே கடந்த நாட்களெல்லாம் எங்களை வழிநடத்தினதப்பா. இந்த நாளிலும் உம்முடைய வல்லமை எங்களை வழிநடத்தும்படி உம்முடைய திருப்பாதத்தில் வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியில் ஆவியானவர் கிரியை செய்யும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்னீரே. ஆவியானவரே கைட் பண்ணுவீராக. இந்த இடத்தில் நாங்கள் பாடுகிற, ஜெபிக்கிற, அப்பா, வசனத்தை தியானிக்கிற ஜனங்களுக்காக ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜபங்களிலும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி அற்புதங்களை செய்யணுமே. அப்பா, பலவான் முந்தி கட்டப்படுவானாக. இந்த எல்லைகள் என்று போர் செய்கிற இருளின் ராஜ்யங்கள் அழிக்கப்பட்டு போவதாக. இந்த சத்தத்தை வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆவியானுடைய வல்லமை அவர்களை ஆண்டவரை உமக்கு நேராய் திருப்பும்படி ஆண்டவருடைய கரம் பிதாக்களுடைய இருதயத்தை, பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்பும்படி நாங்கள் உம்மிடத்தில் வேண்டி நிற்கிறோம். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் எல்லாவற்றின் மீது உம்முடைய ஆளுகை இறங்குவதாக. நீ துவக்க நான் முடிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த குடுகையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய கிருபையே வெளிப்படட்டும். உம்முடைய ஆளுகையில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் ஒரு பாடலை பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரன் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார் என்ற பாடலை நாம் பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளென்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளென்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று
என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்த காரணவன் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்த காரணவன் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்த காரணவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்த காரணவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்த காரணவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்த காரணவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எல்லாரும் ஆண்டவருக்கு அப்படியே நன்றி சொல்லுவோம். மகிமை நிறைந்தவருக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். தண்ணீரின் மீது பூமியை பரப்பினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பூமியில் வாழும் ஜீவ சுவாசமுள்ள யாவத்துக்கும் எஜமானனானவரே, ஜீவனின் அதிபதியே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றும் முறைவிடவும் காரணக்கர்த்தரானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்நாளில் நீர் செய்த நன்மைகள் ஏராளம் தாராளம். எல்லாவற்றுக்காக நன்றி அப்பா, நன்றி. நீர் தந்த ஜீவன், நீர் தந்த சுகம், நீர் தந்த பலன், நீர் தந்த எல்லா நன்மைகள் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஆவிக்குரிய ரீதியில் ஆண்டவர் தந்த ரட்சிப்புக்காக, ஆண்டவர் தந்த ஆவியின் அபிஷேகத்துக்காக, ஆண்டவர் தந்த ஊழியத்தின் பாதையில், ஆண்டவருடைய திருச்சபைக்கு அடுத்த காரியத்தில் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வருகிறாரே, அந்த ஆவிக்குரிய சகல நன்மைகளுக்காக பரலோகத்தின் பிதாவுக்கு எல்லாரும் மனதார உள்ளத்தின் ஆழத்தின் நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே. எங்களை கண்ணீர்
கண்ணின் மணி போல காத்தீரே, உமக்கு நன்றி. நாம் பிரயாணப்பட்ட நேரமெல்லாம் ஆண்டவர் ஆபத்துகளுக்கு, சதிநாச மோசங்களுக்கு விலக்கி காத்தாரே, அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கண்ணை கண்ணீருக்கும் காலை இடலுக்கும் எங்கள் ஆத்துமாவை மரணத்துக்கும் தப்புவித்தீரே, நன்றின்னு சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். நீர் சர்வ வல்லமை உள்ளவர் அல்லவோ, உமக்கே துதி ஆண்டவரே, கனம் மகிமையெல்லாம் உமக்குரியதப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியான தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரலோகத்தின் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில். நம்முடைய விருப்பம், ஆண்டவரை நான் இன்னும் அறியணுமே, உங்கள் அன்பை இன்னும் நான் ருசிக்கணுமே, உங்ககிட்ட நான் இன்னும் நெருங்கி வரணுமே. ஏன்னா நாம் இந்த வாழ்கிற பூமி நிலை இல்லாதது, நிலையான நகரம் நமக்கு இங்கு இல்லை. வரப்போகிறதை நாம் நாடி தேடுகிறோம். ஆண்டவர் சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் அங்கே போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற ஸ்தலத்துக்கு உங்களை நான் அழைத்து போவேன். வாக்கு தத்துவம் சொன்னவர் உண்மையுள்ளவர். அவர்கிட்ட அப்படியே நாம் நெருங்கி வாழ்ந்தாதான் அந்த இடத்துக்கு போக முடியும். கரையற்றதும் பிழையற்றதும் மாசற்ற ஒரு மணவாட்டியாக திருச்சபையாகிய நம்மை நிறுத்த அவர் சிலுவையில் எவ்வளோ பாடுபட்டார். அந்த அன்பை எண்ணி இன்னும் நான் உம்மை அறியணும், இன்னும் உங்ககிட்ட நான் நெருங்கி வரணும். ஒரு மனிதன் ஆண்டவர்கிட்ட நெருங்கக்கூடாதபடிக்கு இருக்கிறது பாவம். அந்த பாவம் செய்கிற ஆத்மா தேவன்கிட்ட வர முடியாது, அது தன்னை ஒழித்து கொள்ளும். ஆதாம் எப்போது தான் பாவியும் என்று பாவம் செய்ய அவரும் மனைவியும் செய்தாங்களோ அப்பொழுதே அவங்க தோட்டத்துக்குள்ள ஒழித்து கொண்டாங்க. நிறைய பேர் திருச்சபைக்குள்ள தேவனை ஆராதிக்கிற ஸ்தலங்களில அவர்களுடைய பாவம் அவர்களை வரவிடாமல் தடுத்து வைத்திருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே நான் உமக்கிட்ட இன்னும் நெருங்கி வரணும். ஐ வாண்ட் டு மூவ் நியர் ஓ லார்ட், நான் உம்கிட்ட நெருங்கி வரணும். அப்படியே நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்போமா? தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கேட்டு சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் உம்மதண்டையில் இன்னோ நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில். தேவனே நான் உம்மதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில். ஆனந்தமாய் செட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில்
ஆகாயத்தில் ஏறி போயினும் வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடேனோ. வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடேனோ. மகிழ்வுறும் காலத்திலும் நான் மறுவி உம்மை கேட்டு சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில். ஆண்டவருடைய கிருபை எல்லா வீடுகளையும் எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். இன்றைக்கும் நாம் தியானிப்பதற்காக தேவன் நமக்கு கொடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். எங்கள் தகப்பனே, இந்த வசனத்தின் மூலம் நீர் எங்களோடு பேசும். இந்த நிகழ்ச்சிக்காக நீர் தந்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அது உப்பால் சாரமேற்றப்பட்டதும் கிருபை பொருந்தினதும் ஊனையும் கணுக்களையும் வேறு பிரிக்கும் சக்தி கொண்டதப்பா. இந்த ஜீவனுள்ள வார்த்தை எங்கள் நடுவில் வெளிப்படட்டும். நீர் அனுப்பின காரியமாய் அது வாய்க்கும் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் லீதியாளின் இருதயத்தை திறந்தவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஆண்டவர் ஒவ்வொருடைய கண்ணீரின் அனுபவங்களை மாற்றவும், தேவனுக்கு நேராக ஜனங்கள் திரும்பவும், பாவத்தின் வல்லமைகளின்று விடுதலையாக்கவும் உம்முடைய வார்த்தை சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. என்னை மறைத்து ஆவியானவரே பேசுவீராக. ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த வசனத்தை கேட்கக்கூடாமல் யார் யார் இந்த வார்த்தை கேட்கிறாங்களோ அவர்களோடு போராடுகிற பொல்லாத வல்லமைகள், கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் கிரியை செய்கிற ஆகாச அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடி தங்கள் வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிற, அவர்களை விட்டு கீழ்ப்படியாத ஆண்டவரே பிள்ளைகளை வழிநடத்துகிற ஆகாச அதிகார பிரபுவாகிய ஆவியின் வல்லமைகள் கடிந்து அப்புறப்படுத்தப்படுவதாக. தேவன் ஜனங்களின் அகக்கண்களை திறப்பீராக. உம்முடைய சத்தியம் ஜனங்களை விடுதலையாக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த வசனம் கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகளை அடைத்திருக்கிற செவிகள் திறக்கப்படுவதாக, இருதயங்கள் திறக்கப்படுவதாக. அவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு வியாதிகளை கொண்டு பலவீனப்படுத்துகிற வல்லமைகள் நிர்மூலமாவதாக. அவருடைய சிந்தைகள் ஒருமுகப்படுவதாக. கர்த்தர்கள் நடுவில் பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். 1 கொரிந்தியர் 15:19 மிக அருமையான ஒரு தேவ வார்த்தை. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால், இன்றைக்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் ஜீசஸை நம்புகிறாங்க. வேர்ல்டு வைஸ் 232 நாடுக்கு மேலான நாடுகள் இருக்கிறதுல எங்குமே ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு பெரிய ஏராளமான கூட்டம். அதில் ஒரு பெரிய கூட்டம் இன்றைக்கு இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். தங்கள் வாழ்க்கையில் வரும் வியாதி, பிரச்சனை, போராட்டம், இதிலெல்லாம் இயேசு விடுதலையாக்குகிறவர், அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். உண்மைதான். அதை நாம் பெற்று அனுபவிக்கிறோம். அதற்காக தேவனிடத்தில் நாம் வருகிறோம். உண்மை. அதோடு மாத்திரம் நாம் நம்மை நிறுத்தி கொள்ளக்கூடாது. இன்றைக்கு உலகத்தில் அநேக மக்கள்
இந்த உலகத்தில் நான் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், இந்த ஒரே ஒரு ஜெப குறிப்போடு ஒரே ஒரு எண்ணத்தோடு இயேசுவை தேடி வருகிற ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்க முடிகிறது. திருச்சபைக்கு உள்ளேயும் பார்க்க முடிகிறது, வெளியிலும் பார்க்க முடியுது. ஆண்டவர் அறிந்தவரிலும் பார்க்க முடிகிறது, அறியாதவர்களிலும் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இன்றைக்கு பாரத்தோடு நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி, இம்மைக்காக மாத்திரம் ஒருவன் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் அவன் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவனாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை பரிதாபமாய் மாறிவிடும். ஏசு இந்த உலகத்தில் மட்டும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்துட்டு நரகத்துக்கு போங்கன்னு சொல்லுகிற தேவன் இல்லவே இல்லை. இன்றைக்கு எத்தனையோ பேரை ஊழியத்தின் பாதையில் பார்க்கிறோம், வியாதியில் சுகம் பெற்றவர்கள் ஆண்டவருடைய விசுவாசத்தில் இல்லை. இன்றைக்கு எத்தனையோ பேர் தேவனிடத்தில் நன்மையை பெற்றவர்கள் தேவனை விட்டு அவர்கள் உலகத்துக்காக மாத்திரம் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது திருச்சபைக்கு போகிறதும், ஏதோ ஒரு பண்டிகைக்கு சபைக்கு போகிறதும், ஏதோ தன்னுடைய மகளுடைய கல்யாணத்துக்கு போகிறதும், ஏதோ ஒரு மரணம் அடைந்தால் ஊழியர்களை கூப்பிட்டு கூட்டங்களை நடத்துவதும், தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழுகிற இந்த உலகத்தை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அதற்காகவே நம்முடைய தேசத்திலும் சூழ்நிலைகள், லாக்டவுன் எல்லாம் வந்து ஆன்லைன் சர்வீஸ் வந்து சபைகள் திறக்கப்படாமல் இந்த சூழ்நிலைகள் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு தங்கள் வாழ்க்கையை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு எச்சரிக்கிறார், இம்மைக்காக மாத்திரம் ஒருவன் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவனாயிருந்தால் அவன் எல்லா மனுஷரை பார்க்கிலும் ஒரு பரிதாபமாக மாறும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் தேவன் அந்த சூழ்நிலைகளினின்று நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அவர் இந்த உலகத்துக்காக மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தின் பிற்பாடும் நமக்கு ஒரு மேன்மையான காரியத்தை வச்சிருக்கிறார். அதையும் அவர் தர விரும்புகிற தேவன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 9, 10, 11 ஆகிய வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் இந்த பகுதி என்ன சொல்லுகிறது பாருங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடிலும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய பேரு நான் எப்படியாவது ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். நீங்க ஏர்போர்ட்டில் நிறைய பேர் வந்து நான் எப்படியாவது பணக்காரன் ஆகணும்னு சொல்லி அபின், கஞ்சா, நிறைய போதை பொருட்கள் கடத்துகிற கும்பல்களிலிருந்து சம்பளத்துக்காக அமர்த்தப்படுகிற வாலிபர்கள், சிறு பெண் பிள்ளைகள், குடும்பமாக கணவன் மனைவி, இப்படியெல்லாம் பல நாடுகளில் 20 வருஷம் 25 வருஷம் ஐயோ என் வாழ்க்கை வீணாகிறது என்று சொல்லி ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று சொல்லி குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறது. யாரை கொலை செய்தாவது எப்படியாவது நான் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்பது இந்த நாட்களின் மனுஷனுடைய தீராத ஆசை, பேராசை, எண்ணம். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், ஐஸ்வர்யமானாக விரும்புகிற நிறைய பேர் சோதனையிலும் கண்ணிலும் மனுஷர் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடுமான சேதமுமான பலவிதமான இச்சைகளில் விழுகிறார்கள். பலவிதமான காரியத்தில் இந்த காரியத்தை பின்பற்றி போய் விழுந்து போகிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். பண ஆசை எல்லா தீமைக்கும் பேராயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேகர் இன்னைக்கு பணம் நமக்கு தேவைதான், பணம் நமக்கு பிரயோஜனமானது தான், ஆண்டவர் அதை தருகிறவர். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யம், கனம், மகிமை அவரால் தான் வருகிறது. ஆனா இன்னைக்கு இம்மைக்காக மாத்திரம் நிறைய பேர் ஆண்டவர் பேர்ல நம்பிக்கை வச்சு வர்றாங்க. அந்த நம்பிக்கையோட நின்று விடுறாங்க. தேவனை தேடணும், அவருடைய நீதியை தேடணும், இதெல்லாம் அவங்களுக்கு இல்லாம போகிறது. இன்னைக்கு நிறைய பேர் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்ற ஒரு பெரிய பிரயாசம். எப்படியாவது ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும், என்ன செய்தாவது ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும். நிறைய பேர் பண ஆசை, எல்லா தீமைக்கும் அது வேறா இருக்கு. எல்லா தீமைக்கும் அந்த ஆசை, அந்த ஆசை, அந்த ஆசை இன்னைக்கு மனுஷனை அப்படியே பிடிக்கிறது. பணம் இருந்தால் தான் எல்லாம் சாதிக்க முடியும். தேவ கிருபை எவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்கிறாரோ அதில் அவன் அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம் என்று வசனம் சொல்லுகிறது. எத்தனையோ பேர் ஐஸ்வர்யவான்கள் இன்னைக்கு அதை அனுபவிக்க முடியாம தேவனுடைய அனுகிரகம் இல்லாம அவங்க சந்ததிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த பூமியில பார்க்க முடிகிறது.
வேதம் நமக்கு சொல்லுகிறது, நிறைய பேர் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிறார்கள். ஐஸ்வர்யத்துக்கு பின்னாடி போய் பிரச்சனையில மாட்டிக்கொண்டு, ஆண்டவர் இல்லை, சபை இல்லை, ஆராதனை இல்லை, வாழ்க்கையில பிரச்சனை வந்து விட்டது என்று சபைக்கு வராம தூரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் விசுவாசத்தில் இல்லாம போய்கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இம்மைக்காக மாத்திரம் நம்பிக்கை வச்சு வந்தவங்க. ஆண்டவர் பேர்ல நம்பிக்கை வச்சு வந்தா உலகத்தில் பாடுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். எது வந்தாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் அது வேறா இருக்கிறது. அநேகர் அதனால தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரிப்பட்ட ஒரு காரியத்தில் போய் வேதம் நமக்கு சொல்லுகிறது பாருங்க, 11வது வசனம், நீயோ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அபிஷேகம் பெற்று பரலோகத்துக்கு பிரஜையாக மாறும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளே, இவைகளை எல்லாம் நீ விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் இதை நீ நாடினா, இதை நீ நாடணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இவைகள் நமக்கு வேணும், இவைகளை நம்ம தேடணும். நம்ம ஆண்டவருடைய கரத்தில் இந்த காரியத்தை தேடணும். அவருடைய வேதத்தை வாசித்து ஜெபித்து இந்த காரியத்தை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நாம் வாசித்தால் அந்த பகுதியை சொல்லுகிறத பாருங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வருகிற ஒரு பலன் மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாராம் தெரியுமா? அந்த வசனம் தெளிவா சொல்லுகிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து தேவனுடைய வழியில நடந்தா, அவன் தாழ்மையாக கர்த்தருடைய வழியில நடக்கும் பொழுது அவனை தேடி இது வரும். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம், கனம், ஜீவன் இதெல்லாம் அவனை தேடி வரும். ஆண்டவர் அதனால தான் சொல்லுகிறார் பாருங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் இந்த பூமியில் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். இம்மைக்காக மாத்திரம் நிறைய பேர் ஆண்டவரை தேடிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிட்ட போனா அவர் ஐஸ்வர்யத்தை தருகிறவர், ஐஸ்வர்யத்தை தருகிறவர், ஆஸ்தியை தருகிறவர். அப்படி வந்து அதோடு நின்று அவருடைய வாழ்க்கையில கடைசியில் அவங்க பரிதாபமான ஒரு வாழ்வுக்கு போய்விடுவாங்க என்பதை வேதம் சொல்கிறார். அதையும் தாண்டி ஆண்டவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேட வேண்டும். சங்கீதம் 37:25 சொல்லுகிறது பாருங்க, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி, அவன் ஜெனரேஷன், அவனுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தேவனுக்கு பயந்து நீதியா வாழ்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் இருக்கும். அந்த மனுஷனுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இணைந்து திரிய மாட்டாங்கன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று கேட்டிலும் கண்ணியிலும் மதிகேட்டிலும் விசுவாசத்தையும் விட்டு இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு, ஊழியத்துக்கு, கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லாம மாறிக்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீங்க முதலாவது தேட வேண்டியது ஆண்டவர், அவருடைய ராஜ்யம், அவருடைய காரியம். சிலர் அப்படிதான் பிசினஸ்ல, விவசாயத்துல முதல்ல எல்லாம் ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம். ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு போயிட்டு தான் செய்வாங்க. அப்புறம் ஆண்டவர் அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் ஆசீர்வதிக்கும் பொழுது, இப்போ அவங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும் பொழுது அதில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இவங்களை இந்த உலகம் தள்ளிவிடும். அப்புறம் இவங்க சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா இவங்க வரமாட்டாங்க, அங்கே ரொம்ப பிஸியாகிடுவாங்க. அந்த பிஸ்னஸில், அந்த விவசாயத்தில், அந்த வியாபாரத்தில் அன்னைக்கு தான் அவங்களுக்கு டபுள் சம்பளம் அப்படியெல்லாம் அவங்க வேலை பார்க்குற இடத்துல கூப்பிடுவாங்க. ஆனால் இதற்கெல்லாம் மனிதர்கள் சிலர் அப்படியே மயங்கி போயிடுவாங்க. இம்மைக்காக இந்த உலகத்தில் இன்னைக்கு சம்பாதிக்காட்டா என்னைக்கு, என் பிள்ளைகளுக்கு நான் சம்பாதிக்காட்டா என்னைக்கு, பணம் தேவை, சம்பாதிக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடாமல் இந்த உலகத்தில் என்னதான் செய்தாலும் அது கடைசியில் ஒரு மனிதனை என்ன செய்து விடும் தெரியுமா? அவனுடைய நிலைமை எல்லா மனிதரை பார்க்கலும் பரிதபிக்கப்படதா மாறிவிடும். நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடும் பொழுது இந்த உலகத்தில் நமக்கு வேண்டியதை ஆண்டவர் நமக்கு தருகிறவர். ஆண்டவர் இந்த உலகத்தில், இந்த உலகம்தான் நமக்கு குடியிருப்பு, இந்த உலகம்தான் நமக்கு சிட்டிஷன்,
இங்கே தான் நம்ம வாழப்போகிறோம் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நிலையான நகரம் இங்கே நமக்கு இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஹல்லேலூயா. அநேக பிரசங்கங்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய இடத்துல தான் நமக்கு வீடு இருக்கு, அங்கே தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி நான் பேசியிருக்கிறேன். அது என்னுடைய விருப்பமும் ஆசையும் என் நம்பிக்கையும். இந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு வந்தது கிடையாது, கொண்டு போனதும் கிடையாது, கொண்டு போகிறதும் இல்லை. யோபு அதை சொல்லுகிறார். நான் தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக போவேன், ஒன்றும் இங்கிருந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் அவர்கள் செய்த நீதிகள், அவர்கள் செய்த நல்லவைகள் அவர்களை ஆண்டவர் சமூகத்தில் நினைப்பூட்டலாக இருக்கும். அநித்தியமான உலக பொருளினால் சிநேகிதரை சம்பாதியுங்கள், உங்கள் நித்தியமான வீடுகளில் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படின்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது பாருங்க, நிலையான நகரம் இங்கு இல்லை. இங்கு பூமி அதிர்ச்சி வந்தா இது இருக்கிற கட்டடம் எல்லாம் குலுங்கிரும். எத்தனையோ முறை இந்த தேசத்துல நிலை சரிவுகள், நில அதிர்வுகள் வந்து எத்தனையோ கட்டிடங்கள் இடிந்து போனது. இந்த உலகத்தில் பெரும் தண்ணீர்னால வந்து பெரும் வீடுகள் அடித்து கொண்டு போனது, புயல்னால வந்து அழிந்து போனது. இன்னைக்கு எத்தனையோ நாடுகளில் நெருப்புகள் பற்றி பிடிக்கிறது, வீடுகள் இழந்து போகிறார்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ சுனாமிகள் வந்து இந்த பூமியில் இருக்கிற நிறைய வீடுகள் அப்படியே சேதமாக்கி விட்டது. இது நிலையானது கிடையாது. சில இடங்களில் மக்கள் கட்டுகிறார்கள், அரசாங்கம் அந்த இடத்த ஒரு 200 ஏக்கர் ஏர்போர்ட்டுக்கு எடுக்கிறேன், இந்த இடத்துல ஒரு ISR ஒரு பெரிய ப்ராஜெக்டை கொண்டு வரேன்னு சொல்லி அந்த மக்களை அப்புறப்படுத்தி அதை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளுகிறது. நிலையான நகரம் இந்த உலகத்தில் இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். தேடுகிறீங்களா? தேடுகிறோமா? இந்த உலகத்தில் நிலையானது இல்லை. இந்த உலகத்தில் பெரிய சாதனை படைத்தவர்கள் எல்லாம், பெரிய யுத்தத்தில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் என் கையை வெளியில போட்டு கொண்டு போங்க, இந்த மாவீரன் ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகலன்னு உலகம் அறியட்டும், அந்த பெட்டிக்குள்ள ஓட்டையை போட்டு வெளியில கையை விட்டாங்களே, அவங்க எல்லாம் பெரிய சாதனைகளை இந்த உலகத்தில் யுத்தத்தில் பண்ணினாங்களே, பெரிய அளவில் மக்களை கொன்று குவித்தவர்கள் எல்லாம் சின்ன கொசுவினால கடிபட்டு மரித்து போனார்களே, தேவன் நீதி உள்ளவர். இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை. இம்மைக்காக மாத்திரம் இயேசுவை நம்பி ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கிற தேவஜனமே, உனக்கு மறுமை என்று ஒன்று இருக்கிறது. நிலையான நகரம் அங்கதான் இருக்கு. இங்க இருக்கிற எவ்வளவு பெரிய வீடும் 30-35 வருடத்துக்குள்ள, 50 ஆண்டுக்குள்ள அதனுடைய சிமெண்டுடைய தன்மை போய் அதை இடித்து அடுத்து கட்ட வேண்டியதான். ஆனா அசைவில்லாத ராஜ்யத்தை நீங்களும் நானும் பெறப்போகிறோம். அசையாத ராஜ்யம் இந்த பூமியில நிலையானது இல்லை. இது நிலையில்லாத ஒரு வாழ்க்கை, இந்த பூமியில் உள்ள வாழ்க்கை. நிலையில்லாத ஒரு நகரம் இந்த பூமியில் இருக்கிறதான நிலையான நகரத்தை நீங்களும் நானும் நாடி தேடி வாஞ்சிக்கணும்னு ஆண்டவர் உங்களை நினைப்பூட்ட சொல்லுகிறார். நிலையான நகரத்தை நீங்க நாடி தேடுறீங்களா? யோவான் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 ஆகிய வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு அழகாக தன்னுடைய வாய்மொழியில தம்முடைய ஜனமாகிய நமக்கு அவர் சொல்லி போன ஒரு பெரிய வார்த்தை, வாக்குத்தத்தம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கவனிங்க, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆண்டவருடைய பரலோக ராஜ்யம், பிதாவின் வீட்டில் நிறைய அறைகள், பிதாவின் வீட்டில் இடங்கள், மனுஷன் வாழக்கூடிய இடம் அங்க இருக்கு. அந்த நிலையான நகரம் அங்கதான் இருக்கு. அந்த இடத்துக்கு போகிறத குறித்து ஒரு நாட்டம் இருக்கணும், விருப்பம் இருக்கணும், வாஞ்சி இருக்கணும். மனிதர்கள் யாரை பார்த்தாலும் ஏதோ இங்க ஆயிரமான யுகாயுகமா வாழ்றது மாதிரி, இங்கே ப்ராஜெக்ட், இங்கே சம்பாத்தியம், இங்கே இது
எப்படி ஒரு பன்றி கீழே அது பார்த்து கொண்டே தெரியும், சாகும்போது தான் மேலே பார்க்கணும்னு சொல்கிற மாதிரி அன்னைக்கு பார்த்தெல்லாம் யாரும் தப்பிச்சு கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் மனமும் மாமிசம் விரும்பினபடி எல்லாம் வாழ்ந்து, இந்த உலகத்தில் ஆண்டவரிடத்தில் வெறும் ஆஸ்திக்காக ஐஸ்வர்யத்துக்காக ஏதோ மல்லிகை கடையில் பொருள் வாங்குற மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது ஊழியக்காரர்கிட்ட ஃபோன் போட்டு ஜெபம் பண்ணி விட்டு மனம் போன வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஆண்டவர்கிட்ட போகலாம், ஆண்டவருடைய ராஜ்யத்தை போகலான்னெல்லாம் நாம் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. இங்கே இருக்கிற சொத்துக்கள், நிலங்கள், ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுக்கலாம், ஒரு பூமி அதிர்ச்சி வரும் பொழுது அழியலாம், இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாம் அதை விற்க வேண்டிய நிலை வரலாம். இது நிலையானது கிடையாது. நிலையான ஒரு இடம் இருக்குன்னா அது என் அப்பாவுடைய வீடு. ஹல்லேலூயா. அது பரலோக ராஜ்யம். அந்த இடத்துல ஆண்டவர் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு அவர் இருக்கிற இடத்துக்கு நம்மளை கூட்டு போற அவர் வரப்போகிறார். அப்புறம் நம்ம சந்திக்க ஆயத்தமாகணும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. உங்க சிச்சுவேஷன் எங்க இருக்குங்க? பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய, இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, நம்ம எல்லாருடைய குடியிருப்பும் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்கொண்டு காத்திருக்கிறோம். அவர் எப்போ வருவார்? சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போன செல்லகுமாரனே, அவர் எப்போ வருவார் என்று நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நமக்கு நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோமா? என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டவன் தான் பரலோக குடியுரிமை பெற்றவன். பாவம் மன்னிக்கப்படாதிருக்கிறவன் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிக்க மாட்டான். பிதாவின் சித்தம் செய்கிறவனே அங்கே போக முடியும். ஆண்டவருடைய விருப்பத்தை செய்யணும் அப்படின்னா டெய்லி ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், சர்ச்சுக்கு ஒழுங்கா போகணும், கர்த்தர் தந்த ரட்சிப்பை மற்றவனுக்கு சொல்லணும். ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்துக்காக மாத்திரம் அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில். இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு இடத்துக்கு வாழ போறீங்கன்னு சொன்னால் அந்த இடத்தை போய் பார்க்கணும். அந்த இடத்துக்காக நீங்கள் முயற்சி செய்வீங்க. நம்ம ஒரு அமெரிக்காவில் நீங்கள் ஒரு குடியுரிமை பெற்ற ஆளுன்னா எங்கே நீங்கள் அதிகம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? எந்த இடத்துல அதிகமான காரியத்தை செய்வீங்க? அமெரிக்காவில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இடத்தை குறித்து தான் உங்களுக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்கும், ஒரு பெரிய திட்டம் இருக்கும். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறது உண்மையா? உலகத்தில் நம்ம பெற்றோர் முன்னோர் நம்முடைய இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்து எங்கே போனோன்னே நம்பிக்கை இல்லாமல் போன எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உலகத்தில் நான் நாயா வருவேன், பூனையா வருவேன், குரங்கா வருவேன், கடைசியாக இந்த உலகத்தில் உயர்ந்த ஜாதியாக மாறி பரலோகம் அடைவேன், இப்படியெல்லாம் இல்லை. மனுஷன் ஒரு தரம் பிறப்பதும் பின்பு மரிப்பதும் அவன் நியாய தீர்ப்படைவதும் அவன் பரலோகம் அல்லது நரகம் போவதும் தேவன் நிச்சயித்திருக்கிறாரே. தேவன் நமக்கு சொல்லுகிறத நாம் நம்ப வேண்டுமா? உலகத்தில் மனிதர்கள் நமக்கு சொல்லுகிறத நம்ப வேண்டுமா? நாம் இம்மைக்காக மாத்திரம் இந்த உலகத்தில் படிப்பு, இந்த உலகத்தில் வீடு, இந்த உலகத்தில் சொத்து, ஆஸ்தி, பேங்கில் டெபாசிட், நகை, இது எல்லாம் என்ன காப்பாற்றும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த கொரோனாவில் இந்த உலக ஓட்டத்தை முடிச்சு போயிட்டாங்களே. 4 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் மரித்துட்டாங்களே. உலகத்தில் எத்தனையோ லட்சம் மரித்திருக்கிறாங்களே. அவங்களால அந்த செல்வம் காப்பாற்ற முடியலையே. அநியாயத்தின் திரவியம் ஒன்றுக்கு உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. முதலாவது ஆண்டுடைய ராஜ்யம், அவருடைய நீதி உங்க கூட வரும். நீங்க நீதியா வாழ்ந்தா நீதி உள்ள ஆண்டவர் உங்க கூட வருவார். அவர் உங்களை அதிசயமாக வழி நடத்துவார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோகத்தில் உங்களுடைய சிட்டிஷன், அந்த வரப்போகிற நகரத்தை குறித்த ஒரு வாஞ்ச தாகம், அங்கே நான் போகணும், என் மனைவியை, என் பிள்ளைகளை, என் கணவரை, என் பேரன் பேத்திகளை ஆயத்தப்படுத்தணும். எல்லோரும் சர்ச்சுக்கு வாங்க, குடும்ப ஜெபம் பண்ணுவோம், அந்த ஒரு நாட்டம் இருக்கணும். இல்லை ஏதோ ஒரு கடன் வந்த உடனே மாத்திரம் ஆண்டவர்கிட்ட தேடி போகிறது, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது. மற்றபடி ஊதாரித்தனமாலாம் வாழ்ந்துட்டு ஏதோ பிரச்சனை வரும்ப மாட்டேன் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு நீங்கள் உலகத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தா
ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கை பரிதாபமாக முடியும். ஆண்டவர் கைவிட்டுருவார், உன்னை அறியேன்னு சொல்லுவார். நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே உங்ககிட்ட வந்து நான் இப்படி அற்புதம் பெற்று சாட்சி சொன்னனே சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக அந்த நாள் நமக்கு பரிதாபமாக மாறிவிடும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அறிஞ்சிருக்கிறீங்களா? பூமியில் ஒருவேளை 1 சென்ட் நிலம் இல்லாமல் வாடகை வீட்டில் நான் இருக்கிறேன்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் வாழ்ந்த இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் கசந்த அனுபவம் வந்துட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட இருக்கிறீங்களா? இந்த பூமியில் ஒன்றுமே நிரந்தரம் இல்லை. எத்தனையோ குடும்பமாக தற்கொலை பண்ணி சாகிறார்கள், எத்தனையோ போகிறாங்க விபத்தில் மரித்து போகிறாங்க, எத்தனையோ பேருடைய வியாதி படுக்கையில் ஹோமோ ஸ்டேஜில் எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இந்த உலகத்தில் நான் கண்ணை மூடும் பொழுது தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி என்னை வரவேற்பார், அந்த நித்தியமான இடத்துக்கு நான் போவேன்ற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், இந்த வீடு அழிந்து போகக்கூடியது, பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு அழிந்து போகக்கூடியது, இந்த சரீரம் அழிந்து போகக்கூடியது. ஆனால் ஆண்டவரை நம்பி இருந்தா ஒரு புது ரூபத்தை இந்த சரீரத்துக்கு கொடுப்பாரு. அந்த நித்தியமான இடத்தை குறித்த ஒரு தாக்கம் இன்னைக்கு சபைகளில் இல்லையே, இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ள இல்லையே, ஜனங்களுக்குள்ள இல்லையே. எவ்வளவு நம்ம சேர்க்க முடியும், எவ்வளவு நமக்குள்ள வச்சுக்கொள்ள முடியும்? இதுதான் இருக்கே, ஆண்டவருக்காக செயல்பட, ஆண்டவருக்காக செய்ய இன்னைக்கு ஆட்கள் இல்லையே. வேதம் நமக்கு சொல்லுகிறது பாருங்க, இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வச்சு வந்தா ஒரு நாள் உங்களுக்கு பரிதாபமாக முடியும். நீங்கள் முதலாவது ஆண்டவரை, அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுங்க. அப்பொழுது உங்களுக்கு இந்த பூமியில் ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். இந்த உலகத்தில் சாத்தான் சபை என்று ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த சாத்தான் சபையில் அதை தோற்றுவித்தவர் ஆண்டனி லோவி என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். 1930ஆம் ஆண்டு அமெரிக்கா தேசத்தில் அவன் பிறந்தான். ஆண்டனி லோவி சாட்டனிக் சர்ச் என்றதை அவன் ஆரம்பித்தான். எல்லாமே வேதத்துக்கு மாறாக அவன் எழுதினான். விபச்சாரம் செய்யலாம், வேசித்தனம் செய்யலாம், எல்லாம் செய்யலான்னு வேதத்தையே திருத்தி அவன் ஒரு வேதத்தை வெளியிட்டான். அவன் சொன்னதெல்லாம் உலகத்தில் நரகம் என்று ஒன்று கிடையாது, மரணத்துக்கு பிறகு நரகம் என்று ஒன்று கிடையாது, பாவம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் பாவம்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி உலகம் முழுமைக்கும் அவன் அநேக சபைகளை நிறுவினான். அவன் 1997ஆம் வருஷம் அவன் மரணம் அடைந்தான். அவன் மரணம் அடைகிற நேரத்தில் அவனுடைய 67வது வயதில் இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை தேசத்துக்கு போதித்து அநேக இடங்களில் சாட்டனிக் சர்ச்சை நிறுவினவனானபடியால் அவனுடைய கடைசி மரண நேரத்தை கேமரா மூலம் வீடியோ பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மக்கள் எல்லாம், நம்ம லீடர் இல்லையா, நம்ம சாட்டனிக் சபையை ஸ்தாபித்தவர் இல்லையா அப்படின்னு அவனை குறித்து அந்த கடைசி நேரத்தில் அவனை அப்படியே உற்று கவனிச்சுட்டே இருந்தாங்க. கேமராக்கள் அவனை படம் சூன் பண்ணிகிட்டே இருந்துச்சு. கடைசி நேரத்தில் நீதி உள்ள தேவன் நரகத்தை அவனுக்கு திறந்து காண்பிக்க ஆரம்பித்தார். அவன் பார்க்க பார்க்க அலற ஆரம்பித்தான். அலற ஆரம்பித்தான். சத்தம் போட ஆரம்பித்தானாம். சத்தம் போட்டு அவன் சொன்ன வார்த்தை, என்னை நரகத்துக்கு தப்புவீங்கள், என்னை நரகத்துக்கு தப்புவீங்கள் என்று கதறிக்கொண்டே அவன் அந்த நரகத்துக்குள் அவனுடைய ஆத்மா இறங்கி போனது. அவன் கண்களை மூடி அவன் ஜீவன் மாய்ந்தது. தேவஜனமே, தேவன் நீதி உள்ளவர். இந்த உலகத்தில் ஒருவேளை நான் எல்லாம் அனுபவிப்பேன், எப்படி வேணாலும் வாழ்வேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு ஒருவேளை மரணம் ஒரு நாள் சந்தித்தா நீங்கள் எங்கே போவீங்க? நித்தியத்துக்கா நரகத்துக்கா? ஆண்டனி லோவி சாட்டனிக் சபையை ஸ்தாபிச்சு எத்தனையோ பேரை தவறான போதனையை கொடுத்து வழி நடத்தினா. சென்னையில் ஒரு தம்பி, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரருடைய சகோதரர், அவர் வேலை நிமித்தம் போயிருக்கும் பொழுது, ஆவிக்குரிய சபைக்கு முன்னே நிற்கும் பொழுது அவரை சிலர் கேன்வாஸ் பண்ணி கூட்டு போனாங்க சாட்டனிக் சர்ச்சுக்குள்ளே. போனதும் அங்குள்ள காட்சிகளை பார்த்து ரொம்ப அதிர்ந்தார். உள்ளேருந்து எப்படியோ தப்பி வந்து அங்கே இருக்கிற ஊழியர்களிடத்தில் நம்பரெல்லாம் கொடுத்து அவங்க உதவியெல்லாம் நாடி வெளியே வந்துட்டான். ஆனால் காட்டுக்குள்ளே ரொம்ப
உள்ள போகிறவனுக்கு பாவம் செய்வதற்கு எளிதாக முன்னறையில் வரவேற்கிற பெண்கள் வரவேற்கிற ஒரு பகுதி இருக்கிறது என்று அவன் சொன்ன காரியத்தை கேள்விப்பட்டேன். தேவஜனமே, இந்த உலகத்தில் நீ சுகபோகமாக வாழலாம். இம்மைக்காக மாத்திரம் தெய்வத்தை ஆண்டவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பாவத்தோடு வாழ்ந்து நாம் மரித்த பிறகு எங்க போனா எனக்கு என்னன்னு நீ வாழலாம். ஆண்டனி லோவி கதறினான், என்னை நரகத்துக்கு தப்புவியுங்கள், என்னை நரகத்துக்கு தப்புவியுங்கள். உயிரோடு அவன் கண்கள் மூடும்பொழுது அவன் நரகத்துக்குள்ளே இறங்கி போனான். அது நித்திய காலமான அக்கினி. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார். இந்த சொத்து என்னை காப்பாற்று, இந்த வீடு என்னை காப்பாற்று, இந்த வேலை என்னை காப்பாற்று, என் மகன் என் மகள் ஒன்றும் காப்பாற்ற முடியாது. நித்தியமான ஒரு இடம் உங்களுக்கு எனக்கும், நிலையான நகரம் நமக்கு இங்கு இல்லை. வரப்போகிறதே நம்ம நாடி தேடணும். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. we are citizenship of heaven. நம் பரலோக ராஜ்யம் நம்முடையது. தேவன் நமக்கு அந்த இடத்தை நமக்கு தரப்போகிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அந்த வரப்போகிற அந்த இடத்தை குறித்து ஒரு தேடுதல், ஒரு வேண்டுதல் இருக்கணும். ஒரு காலத்தில் இந்த தேசத்தில் சுவிசேஷத்துக்கு வாசல் திறந்திருந்துச்சு. இன்னைக்கு கிராமங்களை போனால் எதிர்ப்பு. அன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஆஸ்திகள் ஐஸ்வர்யத்தை ஊழியத்தில் வந்ததை சேர்த்து பல காரியத்தை செய்திருக்கலாம். அன்னைக்கு வந்ததை வச்சு சுவிசேஷத்தை நாங்கள் அறிவித்ததுனால எங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷம் இருக்கிறது. எங்களால் முடிஞ்ச வர கிராமங்களில் போய் கைப்பிரதிகளை கொடுத்து ஆண்டவர் கொடுத்ததை நாங்கள் பயன்படுத்தினோமே என்ற சந்தோஷம் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அந்த வாசல் இன்னைக்கு அடைஞ்சு போச்சு. இன்னும் வர வர அந்த நாட்கள் இறுகி கொண்டு வருகிறது. உலக பிரகாரமான நம்முடைய ஐஸ்வர்யத்தினால, சம்பத்தினால நிறைய சிநேகிதர்களை ஆண்டவருக்கு இந்த ஆதாயம் பண்ணுங்க. ஆத்துமாக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க. அது ஒன்று தான் நமக்கு கூட வரும். நீங்கள் பெற்ற ரட்சிப்பை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. ஆண்டவர் பேரில் மாத்திரம், அவரிடத்தில் நன்மையை மாத்திரம் வாங்கி வச்சுட்டு அவருக்காக ஒன்றுமே நான் செயல்பட மாட்டேன்னு இருக்காதீங்க. ஒரு நாள் உங்களுடைய நிலைமை பரிதாபமாக மாறிவிடும். இன்றைக்கு ஆண்டவருக்கு என்று வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்தா தேவன் உங்கள் வாழ்க்கையை மகிமையாக மாற்றுவார். அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் கண்களை மூடுவீங்களா? தேவனை நோக்கி பாருங்க. பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு மை துதிக்கிறோம் இயேசுவே, மை துதிக்கிறோம். எல்லாரும் அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் காட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரை அப்படியே நோக்கி பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவரை இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் தேடாதீங்க. நீங்கள் அப்படி தேடுற ஆளாக இருந்தால் நீங்கள் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை பரிதாபமாக மாறும் என்று ஆண்டவர் இன்றைக்கு எச்சரித்திருக்கிறார். இம்மைக்காக மாத்திரமே கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு பெரிய கூட்டத்தை இந்த உலகத்தில் பார்க்க முடிகிறது. இயேசுக்கிட்ட போன ஆசீர்வாதம், இயேசுக்கிட்ட போன செழிப்பு, இயேசுக்கிட்ட போனால் ஒரு பெரிய மாற்றம். அது உண்மைதான். அதை மாத்திரம் நம்பி ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போகாதீங்க. இன்றைக்கு அநேகர் இந்த மாதிரிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் இயேசுவை பின்பற்றி வர்றீங்க. ஆண்டவர் இன்றைக்கு எச்சரிப்போடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட உங்கள் வசனத்தை கேட்ட வசனத்தின்படி வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. பிரைஸ் ஜீசஸ். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் வீடுகளுக்குள் இறங்கி வந்திருக்கிறது. ஆண்டவருடைய மகிமை உங்கள் நடுவில் வெளிப்படுகிறது. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி இயேசப்பா, ஸ்தோத்திரம். இந்த உலகத்துக்காக மாத்திரம் நான் உம்மை நம்பி வந்தேன். ஆனால் உம்முடைய நீதியை தேடலை, பரிசுத்தமாக வாழலை, பாவத்தையே நான் பாலை போல பரிமாறினேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் என்னை நினைப்பூட்டி இருக்கிறது. இந்த வீடு எனக்கு நிலையானது இல்லை. இந்த உலகத்தில் சொத்து பத்துக்கள் எனக்கு நிலையானது கிடையாது. எனக்கு பேங்கில் இருக்கக்கூடிய இந்த காரியங்கள் நிலையானது கிடையாது. நிலையானது ஒன்று, இயேசு மாத்திரம். அவரை மாத்திரம் நீங்கள் தேடி, அவருடைய சமூகத்தை அப்படியே தேடி, அவருடைய சமூகத்தில் உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா? தேவனுடைய கிருபை உங்கள் மீது வருகிற ஒரு நேரம். பிரைஸ் ஜீசஸ். நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தேவனுடைய வருகையின் நாள் ரொம்ப சமீபமாக இருக்கு. அந்த நாள் தேவனுக்காக பயந்து அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடி வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அது ஒரு இன்பமான நாள். அகங்காரிகள் எல்லாம் துரும்பாயிருப்பார்கள். ஆண்டவரை அப்படியே வரவேற்கிற ஒரு நாள். என் சிறு வயதில்
என் தாய் பாடின அநேக நாட்கள் இரவு இந்த பாடலை நான் கேட்டு ரொம்ப என் மைண்டில் ஆழமாக பதிந்த ஒரு பாடல். எல்லாரும் பாடுவோமா? அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பூமி வந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, வேகமே வேகமே வேகமே. அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கஷ்ட நஷ்டப்பட்ட பாடு பறந்து போகுமே, பஞ்சதாகம் பசியும் அங்கு மறைந்து போகுமே. கஷ்ட நஷ்டப்பட்ட பாடு பறந்து போகுமே, பஞ்ச பசி தாகம் அங்கு மறைந்து போகுமே. வாதை நோய் துன்பங்கள் வருத்தங்கள் யாவுமே நீங்குமே நீங்குமே நீங்குமே. அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புதிய வானம் புதிய பூமி தோன்றும் நாளிலே, நித்திய காலம் நாமும் வாழ்வோம் என்றுமே. புதிய வானம் புதிய பூமி தோன்றும் நாளிலே, நித்திய காலம் நாமும் அங்கே வாழ்வோம் என்றுமே. தூதர்கள் யாவரும் சேவைகள் புரிவாரே, என்றுமே என்றுமே என்றுமே. தூதர்கள் யாவரும் சேவைகள் புரிவாரே, என்றென்றும் என்றும் என்றென்றுமே. அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கஷ்ட நஷ்டப்பட்ட பாடு பறந்து போகுமே, பஞ்சம் பசி தாகம் அங்கு மறைந்து போகுமே. கஷ்ட நஷ்டப்பட்ட பாடு பறந்து போகுமே, பஞ்ச பசி தாகம் அங்கு மறைந்து போகுமே. வாதை நோய் துன்பங்கள் வருத்தங்கள் யாகுமே நீங்குமே நீங்குமே நீங்குமே. வாதை நோய் துன்பங்கள் வருத்தங்கள் யாவுமே நீங்குமே நீங்குமே நீங்குமே. அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே இயேசுவை நோக்கி பாருங்க. இம்மைக்காக மாத்திரம் அல்ல ஆண்டவரே, இனி ஒரு வாழ்க்கை உம்மிடத்தில் இருக்கிறது. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு. நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் உங்களை அழைத்து செல்வேன். நிலையான நகரம் இந்த உலகத்தில் நமக்கு இல்லையே, வரப்போகிறதே நாங்கள் நாடி தேடுகிறோன்னு சொல்லுவீங்களா? பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட நித்தியமான வீடு பரலோகத்தில் உண்டென்ற நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த வீட்டுக்கு நான் வருவதற்கான ஆசை என்னை தீராத துடிப்பா இருக்கிறது. ஒரு நாள் ஒன்றில் இந்த உலகத்துல மரணம் அடைந்த பின்பு தேவ நியாயஸ்தானத்துக்கு முன்ன நின்றே ஆகணும்.
இல்லை என்றால் உயிரோடு இயேசு கிறிஸ்துவின் வருகையில மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனோடு என்றென்று வாழும் பாக்கியம் பெறணும். இது இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு ஒருவனாலும் எஸ்கேப் ஆக முடியாது. மரித்தோரும் தங்கள் கணக்குகளை ஒப்புவிக்க தேவனுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஒன்றில் நரகத்துக்கு போக வேண்டும், இல்லை என்றால் தேவன் நியமித்திருக்கிற பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும். ஆண்டனி லூயி இந்த உலகத்தில் ஆண்டவர் இல்லாத ஒரு வழியை மக்களுக்கு காட்டி அநேகரை சாத்தானுக்கு நேராய் நடத்தினான். உண்மை. வேதத்துக்கு மாறான கருத்துக்களை அவன் பதிவு செய்தான். உண்மை. இன்றைக்கு வாட்ஸ்அப்பில் பலர் பேசலாம், ட்விட்டர்ல பேசலாம், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் பேசலாம். ஆனால் தேவன் நீதி உள்ளவர். கண்களை மூடி அவன் அப்புறம்தான் அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பமே இருக்கிறது. இந்த உலகத்தில் அவன் கொஞ்ச காலம், யுகா யுகா காலம் தேவனோடு வாழும் பாக்கியம். நரகத்துக்கு எங்கனை காப்பாற்றும் என்று ஆண்டனி லூயி சாட்டனிக் சபையை தோற்றுவித்தன் கதறினானே. அந்த மாதிரி நமக்கு நிலைமை வரக்கூடாதுங்க. இதுவே உங்களுக்கு இரட்சணிய நாள். இந்த உலகத்துல நீங்க ஒருவேளை பெரிய ஆசீர்வாதமா இருக்கலாம், பிஸியான ஆளா இருக்கலாம், ஒருவேளை நீ ஏழையா இருக்கலாம். ஆனா ஆண்டவரை மாத்திரம் உடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுவாயா? நிலையான நகரத்தை தருகிறவர் பிரைஸ் ஜீசஸ். இயேசுவே, நான் உங்ககிட்ட வருகிறேன், என் பாவத்தை மன்னியும். உம்மை தேடாம போன ஒரு முடத்தை நிறைய அற்புதத்தை பெற்றிருக்கிறேன். அந்த அளவுக்கு நான் அந்த நித்தியத்தை தேடல் ஆண்டவர். அவர் சிலுவையில் எவ்வளவு பாடுபட்டு அந்த ரட்சிப்பை சம்பாதிச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவத்தை கழுவி சுத்திகரிக்கிறது. மறுதலித்து மறுபடியும் அவரை சிலுவையில் வேதனைப்படுத்துகிற ஒரு காரியத்தை செய்யாதீங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. பிரைஸ். ஆண்டவருடைய கரம் விரிக்கப்பட்டவராக, தலையில் முள்முடி சூட்டப்பட்டவராக, கால்களில் ஆணி அடிக்கப்பட்டவராக, 2 கைகளை விரித்தவராக, மகனே மகளே, அநித்தியமான பாவ சந்தோஷம் உனக்கு வேண்டாம். இதோ நித்தியத்தை ஆண்டவர் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது இலவசமானது. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவே, என் உள்ளத்துல வாரும். நிலையான நகரம் எனக்கு இங்க இல்லை என்பதை நான் அறிகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஜீசஸ். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க வீடுகளுக்குள், உங்க இருதயத்துல, உங்க சிந்தையில இறங்கி வருகிறது. நீங்க அறிக்கையிட பாவம் மன்னிக்கப்படுகிறது. உங்க பேர் ஆண்டவர் ஜீவ புத்தகத்தில் எழுதுகிறார். உங்க இருதயம் மறுரூபமாக்கப்படுகிறது. பாவத்தின் தண்டனை மரணம், தேவனுடைய கிருபையோ இயேசு கிறிஸ்து மூலம் வருகிற நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து மூலம் வருகிற கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. பாவத்துக்கு தக்க தண்டனை நரகம். ஜீசஸ் அவர் எவ்வளவு பெரிய ஒரு எஃபோர்ட் எடுத்து இந்த பூமிக்கு வந்து உங்களுக்காக எனக்காக தரித்திரரானார். உங்களுக்காக எனக்காக தன்னுடைய அழகை இழந்தார். அந்த இயேசுவை நோக்கிப்பார். உன்னை ரட்சிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வாழ வைப்பார். இயேசுவே என்று கூப்பிடு. அவருடைய பிரசன்னம் உன்னை ஆசீர்வதிக்கும். தேங்க்யூ ஜீசஸ். அநேகர் இம்மைக்காக மாத்திரம் இயேசுவை பின்பற்றிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாக்கி இருக்கிறார். உண்டாகிறது. தேவனுடைய பிரசன்னம் அதை செய்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி. தேவன் அப்படி செய்கிறதற்காக நன்றி. அநேகருடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது, உணர்வை தருகிறார். ஒரு ஆண்டனி லூயிக்கே இந்த கதின்னா சாதாரண நீங்க. தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் பார்த்து கொண்டிருக்கிறது. இயேசுவே என்று துதியுங்க. பிரைஸ் காட். தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் வந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். கண்ணீர் களிப்பாய் மாறட்டும், துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். இந்த கொடிய வியாதியை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். சிறு குழந்தைகளை அது பாதிக்க கூடாதப்பா. கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆவிக்குரிய ரீதியில இந்த உலகம்தான் எனக்கு எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். அற்புதம் நடக்கட்டும். தேவனுக்கு நேராக உங்களுடைய இருதயம் திரும்பட்டும். பாவம், ரகசிய பாவங்கள், சீக்கிரட் பாவங்கள், கண்களினால் பார்க்கிற பாவங்கள், ஆண்டவரே செய்கிற பாவங்களை விட்டு மனம் திரும்புவார்களாக. பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் சமாதானத்தை கெடுக்கும். பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அழித்துவிடும். அவன் செய்கிற கையின் பிரயாசத்தை அழித்துவிடும். பாவம் நான் என்கிற அகங்காரங்கள் அழித்துவிடும். ஆண்டவர் சமூகத்தில் தாழ்மையோடு என்னை மன்னியும், எனக்கு புது வாழ்வை தாரும், நித்தியத்தை நான் தேடுவேன், பரிசுத்தமா வாழ்வேன் என்று நீங்க ஒப்பு கொடுக்க தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மீது இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தில் கடன் பிரச்சனையில் இருக்கிற குடும்பங்கள் இப்பொழுது விடுதலை அடைவார்களாக. உச்சந்தலை முதல் பாதம் இருக்கிற வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
நாமத்தில் சுகமாவதாக. கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. யூட்ரஸ் ப்ராப்ளங்கள் மறைவதாக. ஹார்ட் அட்டாக்குகள், காற்றில் காணப்படுகிற பிரச்சனைகள், வலிகள் மாறுவதாக. ஆண்டவரே, வீசிங் சம்பந்தமான வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. எலும்புகளில, ஜாயிண்டுகளில என் அப்பாவுடைய வல்லமை இறங்குவதாக. நித்தியத்துக்காக நான் வாழ்வேன், நித்தியத்தை நான் அடைவேன் என்று வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது சுகம், விடுதலை, அற்புதம் இயேசுவே என்று கூப்பிட கூப்பிட சிறு குழந்தைகள் மேல், வாலிபர்கள் மேல், வாலிப மகன்மார்கள் மேல் ஆண்டுடைய வல்லமை, குடும்பத்தின் தலைவர்கள் மேல், வயது அம்மா ஐயா மேல உங்க வல்லமை இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், அடையாளங்கள் நடக்கட்டும். மந்திர சக்திகள், பில்லி சூனிய ஆவிகள், யாக ஏவலின் கிரியைகள் குடும்பங்களில், தொழிலுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், செவ்வாய் வெள்ளியில குடும்பங்களில் போராடுகிற கிரியைகள் ஆண்டவரே அழிக்கப்படுவதாக. ஆடி மாதங்களில் குடும்பங்களில் போராடுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. தேவ தூதர்கள் இறங்குவார்களாக. பொல்லாதவனுடைய கிரியைகளை கட்டறுப்பார்களாக. விடுதலையின் ஆவியானுடைய சுவாச காற்றை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக. ஆவியானுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. Thank you Jesus. நன்றி, நன்றி. தேவனுடைய கிருபை உங்கள் வீடுகளுக்குள் இறங்கி வந்திருக்கிறது. இயேசுவே என்று கூப்பிட்டு, இயேசுவே என்னை ஆவியின் வழியில் நடத்தும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர எனக்கு உதவி செய்யும். நான் உம்முடைய ராஜ்யத்தின் நீதியின் தேட என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், ஜெபம் பண்ண ஒப்புக் கொடுக்கிறேன், பரிசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய வாழ்க்கை மாறும். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. இம்மைக்காக மாத்திரமல்ல இயேசுவே, நித்தியத்துக்காகவும் என் நம்பிக்கை இன்றைக்கு திருப்பி இருக்கிறேன். என்னை ஆசீர்வதியும் நீங்க கேட்கும் பொழுதே அவருடைய பரலோக ஆசீர்வாதம் உங்கள் மீது இப்பொழுது இறங்கி வருகிறது. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்தின் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. அந்த நிறைவானது வரும்பொழுது குறைவுகள் வெளியேறுகிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளையும், அவருடைய கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். சின்ன கூலி வேலை செய்தாலும், சின்ன வியாபாரம் பண்ணினாலும், ஆண்டவரே எதை அவங்க குடும்ப பிழைப்புக்காக தந்திருக்கிறீரோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்டு ஒப்பு கொடுக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இன்னைக்கு வாளா இருக்கலாம், இயேசுவின் நாமத்தில் அவர்கள் தலையாய் மாறும்படி, அவர்கள் இம்மைக்காக மாத்திரமல்ல பரலோகத்தில் நான் வரணும்னு நம்பிக்கை வைத்து, இந்த உலகத்தில் நீர் என்னை எவ்வளவு ஆசீர்வதித்தாலும் அது என் காலுக்கு கீழே தான் இருக்கும். எனக்கு ஆண்டவர் தான். என்னுடைய பணமோ என்னுடைய சொத்து பத்தோ எனக்கு தெய்வமாக முடியாது. தெய்வம் என்றால் ஒருவர் தான். இயேசு எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினவர். அவருக்கு தான் என்னுடைய முதல் பிரையாரிட்டி. என்னுடைய முதல் காரியம் அவருக்கு தான். அவருடைய காரியம்தான் என்னுடைய முதன்மையானது என்று தன்னை உணர்ந்து ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ளும் தேவனுடைய புதிதாக்குதல் இறங்குவதாக. ஆண்டவரே, நித்தியமான உண்மையை மறந்து அநித்தியமானதை தேடி போன எண்ணற்றோர் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் ஆண்டவருடைய அன்பினால் ஈர்க்கப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நித்தியத்தை இழந்து போகாதபடி காத்துக் கொள்வீராக. திரளான ஐஸ்வர்யம் வந்து நீர் யார் என்று மறுதலித்து போகிற நிலைக்கு போகாதபடி எல்லாவற்றையும் நீர் கண்ட்ரோல்ல வச்சு அவர்களை நடத்துங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை அளவில்லாமல் ஆச்சரியமாய் நடத்தட்டும். எல்லாருடைய துக்கங்களும் சந்தோஷமாய் மாறட்டும். தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. இந்த ப்ரோக்ராமுக்கு ஸ்பான்சர் பண்ணின குடும்பத்தை மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். அவங்க கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய பிள்ளைகள் ஆண்டவரால் உயர்ந்த இடத்துல வரட்டும். அவருடைய வாழ்வில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரும் இந்த நிகழ்ச்சிக்கான பணத்தை ஆண்டவர் இன்வெஸ்ட் பண்ற அந்த குடும்பத்தில் தேவ மகிமை அபரிதமாய் இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்கணும்னு ஒரு நிமிடம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் ஜீசஸ். ஆண்டவரே, மகிமை சேனலுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சேனல் ஆண்டவரே மகிமையானதா மாறட்டும். திரளான ஜனங்களை சத்தியத்தில் நடத்துகிற ஒரு மகிமையுள்ள வார்த்தைகளை கொண்டு வருகிற ஒரு மகிமையான சேனலாய் நிறைய அற்புதங்கள், அடையாளங்கள், நிறைய ஆண்டவர் அறியாத ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிற ஒரு வல்லமை கொண்ட சேனலாய் அநேக கட்டுகளிலும் கண்ணீரிலும் வியாதியிலும் போராட்டம் இருக்கிற மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து மெய் தெய்வமாகி உம்மை காணும்படி இந்த சேனலை ஆண்டவர் பயன்படுத்துவீராக. குடும்பத்தில் அனைவரையும் ஆசீர்வதியும். இசைக்கருவியை போட்ட தம்பியை பிளஸ் பண்ணுங்க. வாழ்க்கை உயர்த்துங்கப்பா. பிரயோஜனமான நான் கடமை மாத்திர செய்தேன். எல்லா புகழ் துதி
கன மகிமை தேவாதி தேவன் ஒருவருக்கே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.